Hi guys, welcome to Wyman Vlogs. நான் உங்கள் சஃபி. இன்னைக்கு நாம புது கேஜெட் அன்பாக்சிங் கூட தான் வந்திருக்கோம். ஆமா, எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் மைக்குங்க. ஆமாங்க, நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறதாலும் சரி, ஷார்ட்ஸ் போடுறதாலும் சரி, ஒரு நல்ல குவாலிட்டியான மைக் தேவை. இப்போ நீங்க ராடு அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த மாதிரி மைக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா வயர்லெஸ் மைக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25,000 இல்ல 16,000 அந்த மாதிரி ரேட்ல தான் ஒரு 16,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய்க்கு வாங்கினாதான் உங்களால ஒரு நல்ல குவாலிட்டியான வயர்லெஸ் மைக் வாங்க முடியும். சரி, அந்த மாதிரி நம்மளால வாங்க முடியாது. நான் இப்பதான் யூடியூப்ல ஒரு புதுசா விஷயத்த ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஆனாலும் ஒரு டீசென்டான மைக், எனக்கு ரொம்பவே நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி வராது. அதை ஒரு டீசென்டான மைக் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ தான். அந்த மாதிரி வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ப்ராடக்ட்டை தேடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயர்லெஸ் மைக்கு, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் போது ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அந்த ஒரு அன்பாக்சிங் தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு விளாகருக்கான ஒரு மைக் மாதிரி ஒன்று வயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரெண்டு இருக்கும். அதாவது நீங்க ஒருத்தர் பேசிக்கலாம். ஒரு இது நம்மளோட மொபைல் போனோடயோ இல்ல நீங்க கோப்ரோ வச்சிருந்தீங்கன்னா கோப்ரோ ஆடியோ இல்ல கேமரா ஆடியோ நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொன்னு உங்களுக்கு பேசுறதுக்கான மைக், ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற ஒரு வயர்லெஸ் மைக் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா KDM பிராண்ட்ல இருந்து வந்திருக்கு. இது நான் எங்க வாங்கினேன், இது என்ன ரேட் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோட சென்டர் நடுவுல நான் இதை சொல்றேன். இதுடைய வாய்ஸ் எப்படி இருக்கு, இதுல மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோல நாம டெஸ்ட் பண்ண போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு பட்டிங் ஒரு யூடியூபரா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப்ல நீங்க எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டி மைக், ஒரு டீசென்டான பிரைஸ்ல ஒரு நல்ல மைக் வேணும் அப்படின்னா இந்த மைக்கை நம்ம டெஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்னுடைய கருத்து, என்னுடைய சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். வாங்க அன்பாக்சிங்ல போலாம். இந்த மைக்கை பாத்தீங்க அப்படின்னா நம்ம KDMன்ற ஒரு பிராண்ட்ல தான் வாங்கியிருக்கோம். இது ஒரு இந்தியன் கம்பெனி. இதுடைய மேல பாக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒரு பிளாகருக்கான காம்பாக்ட் வயர்லெஸ் காலர் மைக்ரோஃபோன் பிளஸ் இது 10 hours பேட்டரி டைம் இருக்கு. இதுல உங்களுக்கு ஷார்ட் வீடியோ விளாக் பண்றதுக்கு இன்டர்வியூ மைக்கு, இது பிளக் அண்ட் பிளே டைப் அப்படி எல்லாமே போட்டிருக்காங்க. பிளஸ் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இதுல ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஹை குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு ஆடியோ பிளஸ் 20 மீட்டர் வரையும் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணி நேரம் வரையும் வேலை செய்யும் சொல்லியிருக்காங்க. இதுல அது மட்டும் இல்லாம இதோட ரேட் 2,000 இதுல போட்டிருக்காங்க. இது நான் என்ன ரேட்க்கு வாங்கினேன், எங்க வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்படிதான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். வாங்க இப்ப நாம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பண்ணியாச்சு. பாக்ஸ் ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தேவையானது மட்டும் தான் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. வாங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா வேற என்ன ஓபன் பண்றோம். வாவ், ஓபன் பண்ணா ரொம்பவே சிம்பிள். அன்பாக்சிங்ல உங்களுக்கு ரெண்டு இது இருக்கு. இது பாருங்க, காலர் கிளிப்போட இருக்குங்க. இது காலர் கிளிப்போட இது ஒன்று, டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். இங்க பாத்தீங்கன்னா ரிசீவர். இந்த ரிசீவர் தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள வைப்போம். நம்மளுடைய அந்த போன்ல கனெக்ட் பண்றதோ இல்ல நம்மளுடைய கேமரால கனெக்ட் பண்றதோ அது நம்ம ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர் நத்திங் பட் நம்ம இந்த ஆக்சுவல் மைக். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நம்ம காலர்ல மாற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். வாங்க இதுக்கப்புறம் வேற பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத நாம பார்க்கலாம். பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்னு USB to இது பாருங்க, கனெக்ஷன் மைக். உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்காக உங்களுக்கு USB to 2 Type-C. இதை வச்சு நாம பேசிக்கா உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த ஒரே USB வச்சு 2 டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் ரெண்டுத்துக்குமே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பிளஸ் டைப் 3.5mm ஜாக் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாம வயர்லெஸ் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு அதில் பார்க்கலாம். பிளஸ் USB to USB-C to USB-C டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் எதுக்கு அப்படின்றத வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரை பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர்ன்றது உங்களுக்கு ஆக்சுவல் மைக். இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. உங்களுக்கு வந்து ஒன்று மியூசிக், ஒன்று 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 3 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு ஒரு இண்டிகேட்டர், ப்ளஸ் வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கிளிப், காலர் கிளிப், அந்த காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப மட்டமாகவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே இல்லை, ஒரு ஜென்யூனா ஒரு நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் பட்டன், பிளஸ் வந்து ஒரு வால்யூம் அப், வால்யூம் டவுன், அந்த 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல வந்து அந்த மைக், ஆக்சுவல் மைக் உங்களுக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு ஒரு USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 3.5 ஜாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம ரிசீவருக்கு போவோம். இந்த ரிசீவர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய போன் கூடயோ இல்ல வந்து கேமரா கூடயே நம்ம வந்து ஃபிட் பண்ண போறோம். இதுலயும் அதே மாதிரி ஒரு காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம என்ன வால்யூம் வைக்கிறோம், என்ன ரிசீவர் பண்ண போறோம், ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றது பாக்குறதுக்காக நமக்கு வந்து ஒரு 3 இண்டிகேட்டர் பட்டன்ஸ், பிளஸ் வந்து பேட்டரிக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ், இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர். இது வந்து ஆக்சுவலா வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது இண்டிகேட்டர் பட்டன்ஸ் கிடையாது, இண்டிகேட்டர் லைட்ஸ். இதுல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் மட்டும் உங்களுக்கு வந்து வால்யூம் இருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்கு வால்யூம் பிளஸ் வால்யூம் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு USB-C போர்ட்டு உங்களுக்கு, பிளஸ் வந்து டைப் சி 3.5mm ஜாக், USB டைப் சி போர்ட்டு, பிளஸ் வந்து 3.5mm ஜாக் அதை கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் உங்களுக்கு இது மேல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து மைக் கிடையாது. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டாப்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து மைக் இருக்கும், இதுல வந்து பவர் பட்டன் இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேம் தான், பின்னாடி எதுவுமே கிடையாது. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இதுல 2 பட்டன், டிரான்ஸ்மிட்டர்ல உங்களுக்கு வந்து 3 பட்டன்ஸ் இருக்கு, ரிசீவர்ல வந்து 2 பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன். வாங்க இப்போ நாம இது எப்படி பேர் பண்றது அப்படின்றத நாம வந்து பாருங்க. உங்களுக்கு இங்க பார்த்தாவே தெரியும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரே யூஎஸ்பியில் நான் 2த்தையுமே சார்ஜ் போடுறதுக்காக வச்சுக்கிட்டேங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து சார்ஜ் போட வச்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் வாய்ஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அப்படியே வந்து ரிசீவருக்கு அனுப்பும். இன்னொன்று வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இது கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கோ. இது எல்லாமே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்க பவர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த கோப்ரோ கேமராவில் இருந்தே நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம இந்த ஒயர்லெஸ் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மைக்கை வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் ப்ளூ கோப்ரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுடைய நாய்ஸ் எப்படி இருக்குது, வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து மைக்கில் இருந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து அடுத்த மோடுக்கு போகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் லைட் மோடில் இருக்குது. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோ மோடில் இருக்குது. இந்த எக்கோ மோடில் இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து வந்து இதுடைய அந்த ஆக்சுவல் ஒரிஜினல் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் வாய்ஸ்க்கு நாம வந்து போயிருக்கோம். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. என்ன பொறுத்தவரை இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது ஒழுங்கா ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு வந்து இந்த குவாலிட்டியில வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ன்றது ஒரு பேருக்கு தான் இருக்குமே தவிர, பட் ஆனால் ரியல் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் மைக்ல இருக்கிற அந்த குவாலிட்டியை இது பண்ணாது. இது நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இதுடைய லிங்க், இது எங்க வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல கீழே நான் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இதை பத்தி என்னுடைய ரிவ்யூ என்ன பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க நான் வந்து அந்த மைக்கை வந்து கலட்டுறேன். இப்போ நீங்க வந்து ரியலா வந்து உங்களுடைய மொபைல்ல நான் வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன், நான் இப்பதான் வந்து யூடியூப் ஜேர்னியா ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பைக்கை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும். ஒரு 1000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயமாவே தெரியாது, ஈஸியா கொடுத்து வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல இருக்கிற நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஒரு பேருக்கு தானே தவிர மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல போய் நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இதை வச்சு நீங்க வந்து இன்டர்வியூலாம் எடுக்கவே முடியாது, ரொம்ப ஹானஸ்டா சொல்லலாம். பட் ஆனா நீங்க வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கேஜெட்டா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னுடைய ஒப்பீனியன் இந்த ப்ராடக்ட் பத்தி நான் வாங்கினதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதோட இன்னொரு அருமையான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.